சொந்தங்கள். அனிஷா மை லவ், நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே, காதலர்களுக்கான நாள். ஒருவேளை அவ நாளைக்கு வந்துட்டானா அதுக்கப்புறமா ஒரே அடியா அவ எனக்கே சொந்தமாயிடுவா. அவ என்னோட ஒரே தங்கச்சி அமர். எனக்கு அவ மேல ரொம்ப அக்கறை இருக்கு. நான் சொல்றத அவ கேட்கலனாலும் அவளை பத்தின கவலை எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் அமர். நான் ஒரு விஷயத்த நினைச்சுதான் ரொம்ப பயப்படுறேன். எங்க போற நீ? நான் தேவாவை பார்க்க போறேன். அவ வருவா. உங்க செல்ல பொண்ணு என்ன செஞ்சுட்டு போயிருக்கான்னு பாருங்க. தெரிஞ்சு அவ மொபைல வீட்ல வச்சுட்டு போயிருக்காங்க. எங்க இருக்க, எப்ப வருவேன் நான் கேட்க கூடாதுன்னு தான் அவ போனை வச்சுட்டு போயிருக்கா. அவ நிச்சயமா நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டா. நீங்க சொல்ற மாதிரி அவ புரிஞ்சுக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லங்க. இந்த பூ சொன்னதெல்லாமே பொய் தான், எதுவுமே உண்மை இல்ல. இந்த பூ அவ இங்க வருவான்னு சொல்லுது, அவ இங்க வரமாட்டான்னு சொல்லுது. ஆனா இந்த தேவா சொல்ற அவ கண்டிப்பா இங்க வருவா. கண்டிப்பா அவ இங்க வருவா. இங்க பாருமா, இவன் தான் அவன். கொஞ்ச நேரத்துல பேசிட்டு வந்துடணும், புரியுதா? சரி, தேங்க்யூ. என்ன பார்க்க வந்திருக்க? நேத்து வரைக்கும் காட்டுல இருக்கிற சிங்கம் மாதிரி சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருந்த இந்த தேவா இன்னைக்கு இந்த கூண்டுக்குள்ள அடைஞ்சிருக்கிறத பார்க்க வந்திருக்கியா? இவ்வளவு பெரிய உலகத்துல எனக்காக கவலைப்படுற ஒரே ஜீவன் நீ மட்டும்தான். நீ மட்டும்தான் அனிஷா. நான் எந்த தப்பும் பண்ணல, நீ மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கு தண்டனையே கிடைச்சா கூட அதை நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். ஆனா நான் உன்னை எப்படி நம்புறது தேவா? என் மனசுல ஒரு பக்கம் என்ன தோணுது தெரியுமா? உனக்குன்னு இப்ப சொந்தம்னு யாருமே இல்ல. எனக்கு மட்டும் எப்படி சொந்தமா இருப்ப? இன்னொரு பக்கம் நீ எனக்கு மட்டும் தான் சொந்தமா இருப்பேன்னு தோணுது. நான் உன்னை கண்ணை மூடி நம்பணும்னு ஆசையா இருக்கு. இப்போ நீயே சொல்லு தேவா, என் மனசுக்கு நீ உண்மையா தான் சொல்லணும் எப்படி நம்ப வைக்கிறது? நீயே சொல்லு தேவா. நீ இதையெல்லாம் உன் மனசுக்கு சொல்லி புரிய வைக்கணும்ன்ற அவசியம் எதுவுமே இல்லை அனிஷா. உனக்கு நான் நம்பிக்கையை தரேன். நாளைக்கு கோர்ட்ல என்னோட கேஸ் இருக்கு. நாளைக்கு ஹியரிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஊர்ல இருக்கிற தேவி அம்மா கோவிலுக்கு நீ வருவல்ல? தேவி அம்மா கோவிலுக்கா? ஆமா, அங்கதான் என் அக்கா இறந்து போனாங்க. நானும் என்னோட உயிரை அங்கதான் விட போறேன். நீ வந்தாலும் சரி, இல்ல நீ வரலனாலும் சரி, நான் சொன்ன எல்லாமே உண்மைன்னு நீ அதுக்கப்புறமாவது புரிஞ்சுப்பல்ல? என் மேல உனக்கு சந்தேகம் இருக்காதுல்ல? உன் மேல நான் வச்சிருக்கிற காதலுக்காக என்னோட உயிரை நான் தியாகம் பண்ணிட்டேன்னு நீ நினைப்பல்ல? ஒவ்வொரு நிமிஷமும் நினைப்பல்ல? இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கோ, நீ இல்லாம என்னால வாழ முடியாது அனிஷா. அதனாலதான் நான் சாக போறேன். அனி, டைம் என்னாச்சுன்னு பாத்தியா? உனக்கு கொஞ்சம் கூட ஏன் மேலயும் உங்க அப்பா மேலயும் அக்கறையே இல்லல? எங்க ரெண்டு பேருக்கும் வீட்ல டென்ஷன்ல உயிரே போகுது. ஆனா நீ என்னடானா? அம்மா, நான் அனியில நித்யா பேசுறேம்மா. நித்யா, நான் அனிதா போன் பண்ணிருக்கான்னு நினைச்சிட்டேம்மா. நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஆனா நீங்க இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அனி எங்க போயிட்டா? உங்ககிட்ட அவ எதுவும் சொல்லிட்டு போலையா? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. நாம எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு எவ்வளவு புரிய வச்சோம். ஆனா அந்த தேவா இவளுக்கு என்ன மந்திரம் போட்டானே தெரியல. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தோம், அவ அந்த தேவாவை பாக்குறதுக்கு கிளம்பி போயிட்டாமா. அனி தேவாவை பார்க்க போயிருக்காளா? உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியுமா? அதான் நான் சொல்லிட்டு இருக்கனேமா. அவ போறதுக்கு முன்னாடி எங்க கிட்டயே தேவாவை பார்க்க தான் போறேன்னு தைரியமா சொல்லிட்டு தான் போனான். என்னம்மா இதெல்லாம்? எல்லாமே கடவுளுக்கு தாமா வெளிச்சம். அவ எங்க கிட்ட என்னதான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறான்னு எங்களுக்கு புரியவே இல்ல. வெளியில போனவ அவ போனை வீட்லயே வச்சுட்டு போயிட்டான். மனசுல என்ன வச்சுக்கிட்டு அவ இப்படி எல்லாம் பண்றான்னு எனக்கு புரியவே இல்லம்மா. போனவ இது வரைக்கும் ஒரு போன் கூட பண்ணவே இல்ல. என்னாலயே அவளுக்கு போன் பண்ண முடியாது. ஆனா அவ ஒரு போன் பண்ணி எங்களுக்கு தகவல் சொல்லலாம்ல.
சரி விடு நித்யா, அவளை பத்தி பேச வேண்டாம். சரி நீ சொல்லு, குழந்தைங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா இல்லையா? அம்மா பசங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இத சொல்லதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேம்மா. நித்யா, இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல நீ கால் பண்ண, ஆனா நான் தான் உன்கிட்ட. விடுங்கம்மா, கூடிய சீக்கிரமே அனி எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா புரிஞ்சுக்குவா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுமா. அம்மா, அனி இப்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதுக்காக நீங்க அவ மேல இவ்ளோ கோவப்படுறது ரொம்ப தப்புமா. அனி கிட்ட இப்போ நம்ம கோவப்படக்கூடாது. பாசமா சொல்லிதான் அவளை நம்ம வழி கூட்டிட்டு வர முடியும். எனக்கு தெரியுமா, ஆனா நான் என்ன பண்ணுவேன்? நானும் ஒரு அம்மா தானே. நான் பெத்த பொண்ணே என் கண்ணு முன்னாடி தப்பான வழியில போகும்போது என்னால அதை தாங்கிக்கவே முடியல நித்யா. அமைதியா அவளுக்கு புரிய வைக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவளை பார்த்ததும் என்னால அமைதியா அவகிட்ட பேச முடியல. கோவத்துல அவளை திட்ட ஆரம்பிச்சிடுறேன். சரி விட நித்யா, நான் பசங்களை ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லு. நீயும் நல்லபடியா இருமா. நான் போனை வச்சிடுறேன். உன்கிட்ட நான் அப்புறமா பேசுறேன். சரியாமா? சரிம்மா. அத்தை கிட்ட பேசிட்டு இருந்தியா? அங்க எல்லாம் ஓகே தானே? எதுவும் சரியா இல்ல அமர். நாம அவ்வளோ புரிய வச்சதுக்கு அப்புறமும் அனி தேவாவை பார்க்க போயிருக்கா. அவ போனையும் கையில எடுத்துட்டு போல. நீ ஒன்றும் கவலைப்படாத. நாளைக்கு கோர்ட்ல தேவா கேஸோட ஃபர்ஸ்ட் ஹியரிங். கவர்மெண்ட் வக்கீலே இந்த கேஸை பத்தி என்கிட்ட சொன்னாரு. அவனால தப்பிக்க முடியாதான். அதனால நீ கவலைப்படாம இரு. நான் நம்ம வக்கீல்கிட்டையும் பேசினேன். அவன் மேல அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் வர முடியாதான். தூக்கு தண்டனை இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஆயுள் தண்டனையாவது கிடைக்குமா. அதனால அவனால கண்டிப்பா வெளியே வர முடியாது. அதுவும் இல்லாம அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிருச்சுன்னா அனிஷா எத்தனை நாள் தான் அவனை போய் பார்த்துக்கிட்டு இருப்பா? என்னைக்காவது ஒரு நாள் அவளுக்கு புரிஞ்சுதானே ஆகணும். நீ டென்ஷன் ஆகாம இரு. ஜஸ்ட் ரிலாக்ஸ். நாளைக்கு தேவி மாதா கோவிலுக்கு வரணும். ஒருவேளை நீ மட்டும் அங்க வரலன்னா அதுக்கப்புறம் நீ என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. நான் உன்னை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன் அனிஷா. நீ என்ன நம்பணுங்கிறதுக்காக என் உயிரே நான் உனக்காக விட்டுடலான்னு இருக்க. நானே எல்லா காயும் வெட்டிட்டுமா. நானே தாளிச்சு கொட்டிடுறேன். இல்ல அங்கிள், நான் பண்றேன். பசங்களுக்கு பிடிச்சதை தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களா? எல்லா டிஷ்ஷும் பசங்களுக்கு பிடிச்சது தானா? பசங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அதனால அவங்களுக்கு பிடிச்சது மட்டும்தான் செய்யறேன். சரியாம்மா? நீங்க ரொம்ப சரியா யோசிச்சிருக்கீங்க அங்கிள். ஆனா இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணும்னு எனக்கு தோணுது. அம்மா அப்பாவுக்கு பிடிச்சதா பண்ணலாமா? இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்குமா. பெரியம்மா கோவப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம மேல பாசத்தை காட்டுற உரிமை இருக்குன்னா அப்ப கோவத்தை காட்டுறதுக்கும் உரிமை இருக்குல்ல, அப்படிதானே? ஆமாம்மா, சரியா தான் சொன்னீங்க. இது சரியில்லை. எனக்கும் அவருக்கு பிடிச்ச சாப்பாட்டை இன்னைக்கு சமைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இன்னைக்கு இந்த வீட்ல எனக்கும் அவருக்கும் பிடிச்ச சமையலை சமைக்க கூடாது.
ஆனா அம்மா இன்னைக்கு போதும், நான் தான் சொல்றேன்ல, இதுக்கு மேல எதுவும் பேசாத. இன்னைக்கு நானும் என் வீட்டுக்காரரும் பசங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் சாப்பிட போறோம். எங்களுக்காக நாளைக்கு சமைச்சிரு, சரியா? எனக்கு புரிஞ்சிருச்சு. உன்னோட கேள்விக்கெல்லாம் அந்த கொலைகாரன் என்ன பதில் சொன்னான்னு சொல்லு. இது வரைக்கும் என் கேள்விகளுக்கான பதில் எனக்கு கிடைக்கலமா. ஆனா நான் ப்ராமிஸ் பண்றேன், எப்போ என் கேள்விகளுக்கான பதில் எனக்கு கிடைக்குதோ அப்ப ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட தான் வந்து சொல்லுவேன். அவனை பார்த்துட்டு வந்துட்டியா? இப்போ உனக்கு நிம்மதியா இருக்கா? அனி, ஒரு நிமிஷம் நில்லு. தெரிஞ்சே தானே உன்னோட மொபைலை நீ இன்னைக்கு வீட்டுல வச்சுட்டு போயிட்ட. நான் உனக்கு போன் பண்ண கூடாதுன்னு தானே? எனக்கு பதில் சொல்லு. நீ என்ன பதில் சொல்ல போற? உனக்கு தான் எங்க மேல அக்கறையே இல்லையே. அப்படி ஏதாவது ஒண்ணு இருந்திருந்தா நீ எங்களுக்கு போன் பண்ணி நான் நல்லாதாமா இருக்கேன், கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லியிருப்ப. அதை நீ பண்ணல. நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தேன் தெரியுமா? நீ இப்ப வந்துருவ அப்ப வந்துருவேன் நான் உனக்காக காத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ இப்ப வர. உன் போனை நீ எடுத்துட்டு போயிருந்தா அந்த கொலைகாரங்கிட்ட நீ பேசும்போது நான் உனக்கு போன் பண்ணி தொந்தரவு பண்ணிருப்பனா? அம்மா, நான் டென்ஷன்ல இருந்தனால போனை மறந்துட்டேன். சார்ஜுக்காக போட்டுதான் அதை நான் அப்படியே மறந்துட்டேன். ஆனா நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. தப்பு பண்றது மனுஷனோட இயல்பு தானே? இங்க பாரு, ஒரு மனுஷன் ஒரு முறை தப்பு பண்ணாதான் அது தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா அடிக்கடி அதே தப்பு பண்ணிட்டு இருந்தா அவங்க திமிர்ல தான் அப்படி பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. சரி சொல்லு, நீ அவங்கிட்ட கேள்வி கேட்கணும்னு சொல்லி தானே போன? நீ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அந்த கொலைகாரன் என்ன பதில் சொன்னான்னு சொல்லு. இது வரைக்கும் என்னோட கேள்விகளுக்கான பதில் எனக்கு கிடைக்கலமா. ஆனா நான் ப்ராமிஸ் பண்றேமா, என்னைக்கு என் கேள்விகளுக்கான பதில் எனக்கு கிடைக்குதோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் அதை சொல்லுவேன். இதுக்கப்புறம் இவ இன்னும் என்னெல்லாம் செய்ய போறான்னு தெரியலையே. பசங்க எங்க அமர்? அவங்களுக்கு தூங்குற டைம் ஆயிடுச்சு. லேட்டா தூங்குனா அவங்களுக்கு எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? பசங்க எங்க? பசங்களை கூட்டிட்டு போக வேணாம்னு அம்மா சொல்லிட்டேன். கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொன்னாங்களா? அதாவது என்னன்னா, பசங்க எங்க கூடயே தூங்கட்டும்னு அம்மா சொல்லிட்டாங்க. நீங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்கள கூட்டிட்டு வரலாம்ல? நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். உனக்கு எங்க அம்மாவை பத்தி தெரியாத? அமர், எனக்கு நல்லா புரியுது. அம்மாவுக்கு இப்போ டுக்குவும் ஃப்ரூட்டியும் தானே எல்லாமே. இவங்கள பார்த்து தானே அவங்க வாழறாங்க. உண்மையை சொல்லணும்னா பசங்களுக்கு நம்மளை விட அவங்க மேலதான் அன்பு அதிகமா இருக்கு அமர். சித்தார்த், கோர்ட்ல என்னாச்சு? தேவாக்கு ஜட்ஜ் சார் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு? கோர்ட்ல தேவாக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கலப்பா. அவனை பெயில வெளியில விட்டுட்டாங்க. நில்லு. நீ எங்க போற? நான் தேவாவை பார்க்க போறேன். இன்னொரு விஷயம், நான் இன்னைக்கு என்னோட போனை தெரிஞ்ச வீட்டுல வச்சுட்டு போகல. நான் என் பர்ஸ்ல வச்சுக்கிட்டேன். இங்க பாருங்க. ஹனி, நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்க? ஏன்னா எனக்காக இதெல்லாம் செய்ய யாருமே இல்லம்மா. அதனால தான் உண்மையை தெரிஞ்சுக்க எல்லா விஷயத்தையும் நானே பண்ண வேண்டியதா இருக்கு. எனக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு உங்களால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியுமா? இந்த விஷயம் எனக்கு வாழ்வா சாவான்ற விஷயமா? கடவுளே,
இந்த பொண்ணுக்கு நல்ல புத்தியை நீங்க தான் கொடுக்கணும். நல்லது கெட்டது புரியாம அந்த கொலைகாரனுக்கு உதவ நினைக்கிறாளே, என் பொண்ணை நீங்க தான் காப்பாத்தணும். இவ வேற வழியில போயிடக்கூடாது. இவளுக்கு நல்ல புத்தியை கொடுங்க. என்னாச்சு அமர்? நீங்க எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? சித்தார்த், கோர்ட்ல என்னாச்சு? தேவாக்கு ஜட்ஜ் சார் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு? கோர்ட்ல தேவாக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கலப்பா. அவனை பெயில வெளியில விட்டுட்டாங்க. அது எப்படி ஒரு கொலைகாரனுக்கு பெயில் கொடுத்து அவனை வெளியே விட்டுருக்காங்க? கோயில் தேவா சார், என்ன இது? நான் தான் உங்களுக்கு பெயில் வாங்கி கொடுத்தேன். ஆனா சாமிக்கு நன்றி சொல்ல கோயில் வந்திருக்கீங்க. இது வரைக்கும் இந்த தேவா அவனுக்கே கூட நடி சொல்லிக்கிட்டது இல்லை வக்கீல் சார். என்கிட்ட தேங்க்ஸ் வாங்குறதுக்காகவா நீங்க என்ன ஜெயில இருந்து வெளியே எடுத்தீங்க? இல்ல அப்புறம் என்ன? எதுக்காக தேங்க்ஸ் எதிர்பார்க்குறீங்க? நீங்க கேட்ட பணத்தை நான் உங்களுக்கு தரேன்னு சொன்னேன். அதனால தானே நீங்க எனக்கு பெயில் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. இதுதானே உண்மை. ஒருத்தர் எனக்காக சர்வீஸ் பண்ணணும்னா அவங்களுக்காக நான் பணத்தை தந்தாகணும் வக்கீல் சார். உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லவே மாட்டேன். இப்போ நான் இந்த கோவிலுக்கு எதுக்காக வந்திருக்கேன்னு நான் உங்ககிட்ட எடுத்து சொன்னாலும் அது உங்களால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாது சார். குட் பை. குட் பை. இப்போதான் சரியான நேரம் வந்திருக்கு நட்டாஷாக்கா. உங்களுடைய தம்பி உங்க கொலைக்கு காரணமான எல்லாரையும் நிச்சயமா விட மாட்டான்.